வாஷ் எடுத்துக்கலாமா சார்? இப்போ ஃபேஸ் வாஷ்ல எந்த மாதிரியான இன்கிரீடியன்ட் இருக்கறத நம்ம யூஸ் பண்ணலாம் சார்? ஃபேஸ் வாஷ் வந்து சோப்புக்கும் ஃபேஸ் வாஷ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஃபேஸ் வாஷ்ல என்னன்னா, அந்த ஃபேஸ்ல இருக்கிற ஆயிலினஸை கிளியர் பண்றதுக்கு, 2வது இந்த ஆக்னி வரும்போது நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஏற்படும். அந்த ப்ரோபியோனி பாக்டீரியம் ஆக்னிஸ்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டெஃபிலோகாக்கஸ்னு ஒன்று இருக்குது, மைக்ரோகாக்கஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அதனால தான் அந்த ஆக்னி நமக்கு இந்த பிம்பிள்ஸ் வரும்போது பஸ் ஃபார்மேஷன் ஓட ஒரு கொப்பளம் மாதிரிலாம் வருது. ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்கு அதில் சில ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்ஸ், ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கலந்துருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, இந்த ஆக்னி நமக்கு வந்து முகத்தில் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன், அதாவது அந்த ஸ்கின்னோட ஸ்கேல்ஸ், நான் சொன்னேன்ல ஸ்கின் வந்து தன்னைத்தானே உதிர்ந்து புது ஸ்கின்னாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. சில நேரங்களில் முகத்தில் இந்த கழுத்து பகுதியில் இங்கெல்லாம் வந்து அந்த ஸ்கின் உதிர்றது ரொம்ப லேட் ஆகும். அந்த ஸ்கின் டெட் செல்லாக ஃபார்ம் ஆகிட்டு அது உதிராமல் ஸ்கின் மேலேயே இருக்கும். அந்த ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் போட்டு அந்த ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய கண்டிஷனர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கின் அதே சமயத்தில் பாதுகாக்கிறதுக்காக. ஸோ சோப்பை விட கொஞ்சம் பெட்டராக அந்த ஏரியாவுக்கு, இப்போ ஸ்கின்ல ஒரு ஏரியாலையும் ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாவை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு அந்த ஃபேஸ் வாஷ் இருக்கும். மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது.